கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பு நாம் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ரட்சிப்பு எப்படி எனக்கு கிடைத்தது, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், தேவன் என்மேல் இரக்கமாக இருந்து என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து என் அக்கிரமத்தை எல்லாம் என்னை விட்டு நீக்கி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து என்னை மீட்டெடுத்துக்கிறார் என்று சொல்லி, தேவன் அப்படியாய் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதிகமாய் நாம் உணர்வடைந்திருக்கிறோம். அந்த உணர்வடைந்த நாம் தொடர்ந்து அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை என்றால் அந்த ரட்சிப்பின் மேன்மை என்ன என்று சொல்லி நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தால் அதிலே நாம் மிகவும் குறைவுகளாக இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு எனக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அது பூரணப்பட வேண்டும். நான் எந்த காரியத்தை நான் மேன்மையாக எண்ணுகிறேனோ அந்த காரியத்தை குறித்தையே நான் சிந்தித்து கொண்டு இருப்பேன். அதே போல் இந்த நாளிலே ரட்சிப்பு என்பது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு கிருமையாய் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நான் உணர்வடைந்திருந்தனால், அதை மேன்மையாய் நான் எண்ணி இருந்தால் தொடர்ந்து அந்த ரட்சிப்புக்குள்ளாக நான் வாழ வேண்டுமே, அந்த ரட்சிப்பு எனக்குள்ளே நிறைவேற வேண்டுமே என்று சொல்லி அந்த பிரயாசம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லி அப்படியாகவே நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் அந்த சுவிசேஷம், அந்த ரட்சிப்பு என்னை எல்லா விதத்திலும் என்னை நடத்தியிருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நாம் அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுதலை அடையாமலே தான் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் எது மேன்மையானது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதையே நான் என்ன செய்வேன், பின்பற்றி நான் செல்வேன். உதாரணமாக அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, நான் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, மேன்மை அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக, எல்லாவற்றையும் எனக்கு இருக்கிற லாபமாக இருந்தவைகளும் எனக்கு லாபமாக எது இருக்கோ அதெல்லாம் எனக்கு நஷ்டமாக, எப்படின்னா ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்படி என்றால் இந்த ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் இழந்து விடாதபடி, இந்த ரட்சிப்பு என்ன சொல்கிறது வேதத்தில், நான் மேன்மையை நான் உணரும் பொழுதுதான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுவேன். அந்த மேன்மையை, அந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்படின்ற நாளில் ரட்சிப்பு எனக்குள்ளாக எப்படி இருக்கிறது, நான் அதிலே ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை நிறைவேறிக்கொண்டே இருக்கிறதா, அந்த ரட்சிப்பை நான் காத்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது நாம் மிகவும் குறைவுகளாக இருக்கிறோம். இங்கு கடந்த நாட்களிலே ஒரு வார்த்தையை வாசித்தேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 2:3 முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அது எபிரேய ஆக்கியன் ரொம்ப அருமையாக சொல்கிறார் 3வது வசனத்தில். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு என்ன செய்யப்பட்டு உறுதியாக்கப்பட்டது. அப்போ அந்த ரட்சிப்பு முதலாவது யார் மூலமாக வந்திருக்குன்னா கர்த்தர் மூலமாய் வந்திருக்கிறது. 2வது அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு என்ன செய்து உறுதியாக்கப்பட்டது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் அதில் சந்தேகப்பட்டேன் அப்படின்னா நான் ரட்சிப்பை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, இருக்காது. ஆனால் அதில் உறுதியாக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற, தேவனே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு இப்போ ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலத்த செய்களாலும் பரிசுத்தாவின் வரங்கினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுக்குமா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்ற, அந்த வார்த்தை அதிகமாற்ற, நாம் கவலையற்றி இருப்போமானால் இந்த ரட்சிப்பை குறித்து நான் உணர்வே இல்லை அப்படின்னா நான் தண்டனைக்கு நான் நினைச்ச முடியும், எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? தேவன் என்னை எப்படி ரட்சித்தார், தேவன் எவ்வளவா என்னிடத்து அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த ஜீவனை தந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி எனக்கு மீட்பை தந்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது இப்படி தான் எழுதுறது, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது, இது உங்களால் உண்டானதில்லை, இது
தேவனுடைய ஈவு. இதை நான் உணரணும். இது என்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்காரு அப்படின்னா அவர் கிருபை. அந்த கிருபையை நான் அதிகமாய் நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் இந்த ரட்சிப்பின் மேன்மையை நான் நிச்சயம் முடியும், நான் அதிகமாக உணர முடியும். ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அதோடு மட்டுமா நான் ரட்சிப்பை குறித்து நான் நான் கவலைப்படணும். நான் அதை குறித்து கரிசனையாக இருக்கணும். அந்த கரிசனை இப்போ ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டு நினைவாகவே தான் இருக்கும். அந்த வீடு எப்படி கட்டி முடிக்கப்படுது, அதுக்கு தேவை என்ன, இந்த பக்கம் வச்சா நல்லா இருக்குமா, அந்த பக்கம் வச்சா நல்லா இருக்குமா, இந்த வாசல் இங்கே இருக்கணுமே, அந்த வாசல். அதேமாரி வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது மகளுக்கு திருமண காரியம் எதையாவது குறித்து நினைக்கும் போது அதே குறித்து ஏன் அப்படின்னா எப்படியாவது அந்த காரியம். ஆனால் என்றைக்காவது நான் ரட்சிப்பை குறித்து கவலை அறிஞ்சிருக்கிறேனா? நான் பெற்ற ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் மேன்மையை நான் என்னச்சு நான் உணரணுமே ஆண்டவரே. அந்த கரிசனை நம்மிடத்து இல்லை என்றால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படி என்றால் எல்லாவற்றிலும் பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கு அடையாளங்கள் அற்புதங்கள். ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மகிட்ட கேட்கும் பொழுது நம்ம அப்படியே சொன்னோம், ஆமாம் உண்மைதாங்க, கிருபையினால தான் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன். அதில் நம்ம நினச்ச வாய்த்து சொல்கிறது நம்ம ஒரு குறைவு இருக்காது. நான் கிருபையினால் ரசிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்துக்கிறார், எங்கள் வீட்டில் என்னை தெரிந்தெடுத்துக்கிறார், என்னுடைய சுற்றத்தல மத்தியில் என்னை தெரிந்தெடுத்துக்கிறார்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லுவோம். ஆனால் ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையோடு இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பு எண்ணத்தில் பூரணமாகலையே, நான் ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டிருக்கிறேனா, அது ஒவ்வொரு நாளும் நான் அதுக்கு பிரயாசப்பட்டிருக்கேனா என்று சொல்லும் பொழுது நம்ம அதில் என்ன செய்யணும்னா மிகவும் நிர்விசாரமாய் காணப்படும். அப்படின்றதுனால அந்த ரட்சிப்பை குறித்து எனக்கு ஒரு கரிசனை இருக்கணும், ஒரு பாரம் இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சித்து இருக்கிற ஆண்டவரே, பாவத்திலிருந்து என்னை நினைச்சிருக்க விடுதலையாக்கி இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த ரட்சிப்பு எனக்கு என்ன செய்யுது, பலன் செய்யணும். அந்த ரட்சிப்பு எனக்கு என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும். அது என்னை என்ன செய்யணும், விழித்திருக்க செய்யணும். அது எனக்கு பலன் கொடுக்கலைன்னா பெற்ற ரட்சிப்பை குறித்து நான் எப்படி இருக்கேன், கவலை ஏற்று இருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு எனக்குள்ளே இணைச்சணும். பவுல் அப்படிதான் சொல்லி அது எனக்கு என்ன செய்யுது, அந்த சுவிசேஷம் என்னை பலப்படுத்திடுதுங்கார், எனக்கு என்ன செய்ய பலன் உண்டாக்குது. அப்படின்றால் நல்ல அந்த ரட்சிப்பு என்னை என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும். ஏன்னா அது அடையாளங்களும் அற்புதனாலும் பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கு, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்குது. அப்படி எவ்வளவு அந்த ரட்சிப்பு எப்படி ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர்ந்திருந்தோமானால், அந்த மேன்மையை நாம் நினைத்தோமானால் நிச்சயமாகவே நம்ம ரட்சிப்பு குறித்து எப்படி இருப்போம், ஒரு கவலையோடு இருப்போம். பிந்தின அதிகாரத்தில் நம்ம பிந்தின வசனத்தை பார்க்குறோம். அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டொழி விட்டு விலகாதபடிக்கு அவளை மிகுந்த ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க நாம் கேட்டவளை விட்டு விலகாதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதை நினைச்சணும், கவனிக்கணும். நம்ம கேட்ட காரியங்களை ஒவ்வொன்றையும் நான் அதை விட்டு எண்ணிச்சக்கூடாது, விலகக்கூடாது. அதை நான் எண்ணிச்சேன் ஒவ்வொரு நாளும் நான் அதை எண்ணிச்சேன்னா உற்று பார்த்து அதை நான் கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் கவனித்தவன். அது என்ன சொல்லிக்கணும், கேட்டவளை விட்டு விலகாதபடிக்கு நான் கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படி நல்ல அருமையாக அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக நினைச்சணுமா, எந்த அளவுக்கு நான் ஜாக்கிரதையாய் அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் எவ்வளோ தூரம் நான் ஜாக்கிரதையாய் அந்த வார்த்தைகளை நான் கவனிக்கும் பொழுது தான் அந்த ரட்சிப்பை நினைச்சது எனக்கு பூரணப்படுது. இல்லை அப்படின்னா நான் நினைச்சது ஒரு நாளும் நினைச்சது பூரணப்படாது. பிந்தின பகுதியை பார்க்குறோம். 7ஆம் வசனம் அந்த அதிகாரம் முழுமையாக வாசிக்கிறேன். 6ஆம் வசனம் பார்க்குறோம். 2:6 ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்க அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரில் நிமித்தம் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். எல்லாமே அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கு என்று சொல்லி ஆண்டவர் கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னாலும் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவனுக்கு சகலம் எண்ணிச்சில கீழ்ப்பட்டிருக்க காணும். ஏனென்றால் பாவத்திலிருந்து அவன் எண்ணிச்சில விடுதலையாக்கப்படலை. அவன் அதிலிருந்து நினைச்ச கீழ்ப்படியாமையே தான் நினைச்ச கற்றுக்கொண்டிருக்கான். அதை சொல்லியிருக்கு. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்ப்பட்டிருக்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தமும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இந்த வார்த்தையை பார்க்குறோம். தேவனுடைய கிருபையினால் இதை நம்ம அதிகமாக நம்ம உணரணும். அநேக நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை பற்றி, ஆண்டவர் கிருபையினால் நான் இரக்கம் பெற்றேன்,
அந்த கிருபையினால் இந்த சுவிசேஷ எண்ணை நிறைவேற்றி ஆண்டு அந்த கிருபையினால் என்னை நடத்தினார் என்று சொல்லி அந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுது உண்மையாகவே நாம் அதில் கொஞ்சம் உணர்வடைந்து நாம் சிந்தித்தோமானால் உண்மையாகவே தேவனுடைய கிருபையை நம்ம நினைச்ச முடியும், அதிகமாய் உணர முடியும். அநேக நேரங்களில் தேவனுடைய கிருபையை நம்ம உணராதனால்தான் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இவை எல்லாவற்றையும் ஒரு அனல் இல்லாமல் இருக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்யலை, தாழ்த்த முடியல. எனக்குள்ளே இருக்குது என்ன, ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆவியான என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பெருமை தான் நமக்குள்ளே இருக்குது ஒழிய தேவனுடைய கிருபையை நாம் அதிகமாக நம்ம உணர்றதுனால்தான். இந்த வசந்த பாக்கம் என்றாலும் சகலமும் கீழ்பட்டிருக்க காரணம் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் என்ன செஞ்சிருக்காரு, மரணத்தை என்ன செஞ்சிருக்காரு, ருசி பார்த்து எனக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு, மரணத்தை என்ன செஞ்சிருக்காரா, ருசி பார்த்தாராம். என்ன அருமையான வார்த்தை. ஏன் அப்படின்னா அந்த ரட்சிப்பு அவ்வளோ மேன்மை உள்ளது, அந்த ரட்சிப்பு அவ்வளோ மேன்மை உள்ளது. எப்படி தேவனுடைய கிருபையினால எனக்காக தேவன் இயேசு கிறிஸ்து மரணத்தை என்ன செஞ்சிருக்காரு, ருசி பார்த்துருக்காரு. எனக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தேவதனும் சற்றும் சிறியாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்து நிமித்தம் மகிமினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பதை என்ன செய்ய காண்கிறோம். எனக்கு ருசி பார்த்த ஆண்டவர் மகிமினாலும் கணத்தினாலும் என்ன செய்ய முடிசூட்டப்பட்ட நம்ம காண்கிறோம். 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களிலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர், எல்லாமே அவருக்காகத்தான் உண்டாக்கியிருக்காரு. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவருக்காக தான் உண்டாக்கியிருக்காரு. ஆனாலும் அநேகம் பிள்ளைகளை எதில் கொண்டு சேர்க்கணுமா, மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் வரி உபத்திரவங்களை பூர்ணப்படுத்துது. அவருக்கு முதல்ல மரணத்தை ருசி பார்த்தாரு. இப்போ என்ன அப்படின்னா ரட்சிப்பின் உபத்திரவங்களினாலே என்ன செய்தாரா, பூர்ணப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் பட்ட உபத்திரத்தினால அந்த ரட்சிப்பின் அதிபதியை என்ன செஞ்சார், அவரை பூர்ணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஏன் அப்படின்னா எனக்கு ரட்சிப்பு கொடுக்கும், நான் அதை தான் உணரணும். என்னை ரட்சிப்பதற்காக, எனக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக அவர் மரணத்தை உத்தரித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன செஞ்ச உபத்திரங்கள் வழியாகவே வந்து அதனால் அவருக்கு என்ன செஞ்சதுதான் ஏற்றதை பூர்ணப்படுத்துறது தேவனுக்கு, அதுதான் தேவனுக்கு ஏற்றது. என்ன அப்படின்னா ரட்சிப்பை பூர்ணப்படுத்துறது என்னென்னா ஒரு உபத்திரம் தான். அந்த உபத்திரம் எனக்குள்ளே வரல அப்படின்னா ரட்சிப்பு எனக்குள்ளே என்ன செய்யாது, பூரணமே ஆகாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருந்த நான் அந்த ரட்சிப்பு எனக்குள் நிறைவேறணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், உபத்திரம் வரணும். என்னை அதிகமாய் நேசிக்கிறவங்க கூட என்ன செய்யலாம், கைவிடலாம். நான் நன்மையை செஞ்சுருப்பேன், தீமையாக பேசியிருப்பாங்க, எனக்கு எதிராக அநேகம் பேர் வருவாங்க. இப்போ எல்லாம் உபத்திரம் தான். அந்த உபத்திரத்துலேயும் ஏன் அப்படின்னா பூர்ணப்படுத்துறது அவருக்கு எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றதாக இருந்ததோ அதே போல் நமக்கும் அது என்னதுன்னா ஏற்றது. எப்படின்னா என் ரட்சிப்பு அது முழுதுமாய் நிறைவேறணும்னா நான் உபத்திரங்கள் வழியாக தான் வரணும். அந்த உபத்திரங்கள் வழியாக வரும்பொழுது தான் அந்த ரட்சிப்பானது என்னதுன்னா பூர்ணப்படுத்துது. நான் இப்படியா சிந்திக்கும் பொழுது தான் இப்படி யோசித்தேன். ஏன்னா அநேக தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் தங்கள் அவள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையும் உபத்திரங்கள் வழியாக தான் வந்தது. அவர்கள் அநேக காரியங்களை, தேவனுடைய காரியங்களை மேன்மையாக எண்ணதுனால தான் இந்த உலகமெல்லாம் ஒரு குப்பை, உலகமெல்லாம் மாயை என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க, கண்டாங்க. எப்படின்னா அந்த மேன்மையை உணர்ந்ததுனால்தான், தேவன் அழைத்த அழைப்பினுடைய மேன்மை, தேவன் ரட்சித்ததை மேன்மையை உணர்ந்ததுனால்தான் எல்லாமே குப்பையும் நஷ்டமாக எண்ணாங்க. அதனால தான் தேவன் அவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய முடிந்தது. ஆனால் இன்றைக்கு நான் அந்த மேன்மையை உணரும் பொழுது அந்த உபத்திரங்கள் வழியாக தான் என்ன, ஒவ்வொரு தேவனுடைய மனிதனும் உபத்திரம் இல்லாமல் பூர்ணப்படுத்தின மாதிரி எந்த பரிசுத்தமே கிடையாது. எல்லாருடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுதும் எல்லாருக்கும் உபத்திரம் தான். அருமையான தேவனுடைய வார்த்தைகள், அருமையான அநேக புத்தகங்கள் எழுதின அநேக தேவதாசர்கள் 10 வருஷம் 12 வருஷம் படுத்த படுக்கையாகவே இருந்துக்காங்க. கடந்த நாட்களில் ஒரு புத்தகம் ஏமி கார்மிக்கிழமையார் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் படுத்த படுக்கையாகவே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அந்த நாட்களில் அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் அநேகருக்குள்ளே என்ன செய்யுதுன்னா கிரியை செய்தது. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, ஆண்டவருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் வெளிநாட்டில் இருந்து அவங்க வந்து தியாகம் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆனால் நமக்கு வருகிற ஒரு வியாதி, ஒரு பலகீனம் 1 நாள் 2 நாள் இருந்தாலும் நம்மளால் நிச்சயம் இல்லை, இருக்க முடியல. 12 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்து எப்படி இருக்கும்? ஆனாலும் தேவன் அவர்களை உபத்திரப்படுத்தி தான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பூர்ணத்துக்குள்ளே தேவன் நடத்திக்கிறார். அப்படி என்றால் எனக்கு ஒரு உபத்திரம் வந்ததுன்னா அது ரட்சிப்பை என்ன செய்யுது, பூர்ணப்படுது. அது என்னது, முழுமையாக்கப்படும். அப்படி என்றால் ஆண்டவரே உபத்திரம் வந்தது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன செஞ்சேன்,
கற்றுக்கொண்டேன். எனக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்களும், எனக்கு நெருக்கங்கள், எனக்கு உபத்திரவங்கள், அதான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் நினைச்சிறேன் பிரியப்படுறேன் அப்படிங்கிறார். எனக்கு வர உபத்திரவ நெருக்கத்துலாம் நான் பிரியப்படுறேன். ஏன் அப்படின்னா அந்த மேன்மையானது நிச்சயம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சாரா, ரட்சிப்பின் அதிபதி உபத்திரங்களை பூர்ணப்படுத்துது. அவர் கேட்க, ஏன் ரட்சிப்பின் உபத்திரங்களை பூர்ணப்படுத்தி? ஏன்னா எனக்காக தான், நமக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வேதம் அப்படியே சொல்லுது, உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்தும். எனக்காக எவ்வளோ மேன்மையான ரட்சிப்பை எனக்கு தரும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தார். என்ன செஞ்ச உபத்திரத்தின் வழியாக தான் அவர் வந்தார். அப்படி எனக்கு நல்ல அந்த ரட்சிப்பின் மேன்மையை நான் அதிகமாக வேணும். ஆண்டவரே, என் ரட்சிப்பு குறித்து நான் கவலையோடு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் பெற்ற ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளட்டும், எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. பின்வசனம் பார்க்குறோம், 11வது வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் எண்ணிச்சையில் வெட்கப்படலை. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவங்க யாவரும் ஒருவரால் தான் உண்டாயிருக்காங்க. அப்போ பரிசுத்தம் செய்கிறவர் ஒருவரால் உண்டாயிருக்காங்க, பரிசுத்தம் செய்யப்படல யாவரும் வரல. இயேசு கிறிஸ்து யாரால் உண்டாக்கப்பட்டாரோ அதே போல் நானும் அவரால் தான் நிச்சயிக்க உண்டாக்கப்பட்டிருக்கேன். இது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படலாமல் யாவரும் ஒருவர். இயேசு கிறிஸ்துக்கு தகப்பன் இருந்தது போல எனக்கும் அவர் தான் யார்? தகப்பன். இயேசு கிறிஸ்து எப்படி வழி நடத்தினாரோ தேவன், அதே தேவன் தான் எனக்கும் தேவன். அதான் அந்த வசனம் நல்லா சொல்லுது. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிற யாவரும் யாரால் உண்டாக்க? ஒருவரால் தான் உண்டாக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து யாரால் உண்டாக்கப்படுற அதே நானும் எண்ணிச்சிருக்கேன், உண்டாக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் அவர் நம்ம குறித்து சகோதரர் என்று சொல்ல எண்ணிச்சில வெட்கமே படலை. ஏன்னா அவர் நமக்கு யார்? மூத்த சகோதரர். இதை குறித்து அவர் எண்ணிச்சில வெட்கப்படலை. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் இதை நான் எண்ணிச்சை நான் உணரணும். அப்படி உணரும் பொழுது தான் மனிதர்கள் பேசின வீணான வார்த்தைகள், உலக காரியங்கள் எல்லாம் என்னுடைய இதயத்தை எண்ணிச்சி பிடிக்கவே பிடிக்கும். ஏன்னா இந்த மேன்மையை நான் உணராதனால தான் இன்றைக்கி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னை இப்படி நினச்சிட்டாங்க, என்னை மட்டமாக பேசிட்டாங்க, என்னை இப்படி தகாத வார்த்தை சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டு. ஏன் அப்படின்னா இந்த மேன்மையை நம்ம உணராதனால தான் நம்ம மற்றவங்களோட வார்த்தைகள் நமக்கு நினச்சிது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் சகோதரன் என்று சொல்லி என்னச்சில வெட்கப்படவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார்? நம்முடைய சிலுவையில் எத்த செஞ்சினார். எனக்காக அவர் ரட்சிப்பை என்ன ஏற்படுத்தின அந்த பூமியில் அவர் எனக்காக ஒவ்வொருத்தர் வழியாக வந்தார். எனக்காக அவர் என்ன செஞ்சார்? மரணத்தை அவர் என்ன செஞ்சார்? உத்தரித்தார். அவர் சகோதரர் என்று சொல்லி என்ன செய்ய வெட்கப்படலை. அது பிந்தின வசனம் பார்க்குறோம், 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செஞ்சார்? அழிக்க முடிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளால் யாவரையும் விடுதலை பண்ண முடிக்கும். அப்படியானார். எப்படி? அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் என்ன செஞ்சாங்க? உடல். அதுக்காக அவரும் அவர்களை போல என்ன செஞ்சார்? மாறிட்டார். அதான் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடலாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தை ரத்தத்தையும் எனக்காக, நான் மாம்சம் ரத்தம் உடையவனாக இருக்கிறனால எனக்காக அவர் மாம்சத்தை ரத்தத்தையும் என்ன செஞ்ச உடையவரான. ஏன் அப்படின்னா எனக்காக என்ன செஞ்ச மரணத்தின் அதிகார பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க முடிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ள யாவரையும் விடுதலை பண்ணும். எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது அப்படின்னா என்கிட்ட என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. மரணத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பாவத்தை குறித்த பயம், இந்த பயம்லாம் எனக்குள்ளே இருந்தது அப்படின்னா நான் ரட்சிப்பை குறித்து நினச்சில கவலையற்றவனாக இருக்கிறேன். இந்த மேன்மையை நான் உணர்ந்திருந்தேனா, ஏன்னா வேதம் அப்படின்னு சொல்கிறது, அவர் நமக்காக நம்மை போல அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அதனால் மரணத்துக்கு அதிக பிசாசனோனே தமது மரணத்தை அவர் நம்மை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவர் ஆனதுனால தான் நமக்கு உள்ள என்ன அப்படின்னா இன்னும் நம்ம நினச்சினா ஆண்டவரிடத்தில் எளிதில் போகிற ஸ்லாக்கி நமக்கு கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது, ஆண்டவரே எனக்காக நீ மாம்சத்தை ரத்தத்தை உடையவர் ஆணையர், ஆண்டவரே என்னை போல நீ மாறி இருக்கிற ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இப்படி விடுதலை தந்திக்கிறேன் என்று சொல்லி எனக்குள்ளே என்ன தைரியம் கிடைக்கும். நானும் அவரை போல ஒரு பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசம் நமக்குள்ள வரும். ஏன் அப்படின்னா என்னை போல அவர் மாம்சமும் ரத்தத்தையும் உடையவரான. அதான் வேதம் சொல்லுது. ஜீவகாலம் எல்லாம் நமக்கு வாழ்க்கை முழுவதும் மரண பயத்தினாலும் அடிமைத்தனுக்கு யாவரையும் நினைச்சிருக்காரு விடுதலையாக்கும்படிக்கு தான் அப்படி ஆகுது. அப்படின்றது நல்ல நான் எதை குறித்து நினைச்சக்கூடாது, பயப்படவே கூடாது ஆண்டவரே. அப்போ பயம் எனக்குள்ள இருந்ததுன்னா நான் ரட்சிப்பை குறித்து மேன்மையை நினைச்சல அதிகமாக விடுங்க. ஆண்டவரே எதை குறித்தும் ஒரு பயம் எனக்குள்ள நினைச்சு இருக்க விடு. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் நினைச்சாரு அவர் விடுதலையாக்கிறார். அப்போ
இதெல்லாம் என்னை விடுதலையாக்கிருக்கணும். அதான் பவுல் ரோமருக்கு எழுதும் சொல்கிற ஆவியின் பிரமாணம் என்னை எண்ணிச்சிருக்கு, மரணம் பாவம் என்பதிலிருந்து என்னை எண்ணிச்சிட்டு விடுதலையாக்கிட்டு ஆவியின் பிரமாணம். அப்படி என்றால் இந்த சிலுவை ஆண்டவர் என்னை எண்ணிச்சிருக்காரு, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பயத்திலிருந்து எண்ணிச்சு விடுதலை ஆக்கியிருக்காரு. அப்படின்னா எல்லாவற்றிலும் நம்ம எண்ணிச்சு விடுதலை ஆகப்பட்டிருக்கணும். எப்படி ஒரு 12 வருஷம் 13 வருஷம் ஒரு சிறைச்சாலையை அனுபவித்தவன் அது விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னா வெளியே வந்த உடனே அந்த சிறைச்சாலையுடைய காரியங்கள் எல்லாமே எண்ணிச்சிட்டு அங்கேயே அவன் விட்டுட்டு வந்துட்டான். அவன் இப்போ ஒரு அடிமை இல்லை, அவன் எண்ணிச்சு விடுதலையாக்கப்பட்டான். அவன் ஒரு புது வாழ்க்கை அவனுக்குள்ளே வந்துட்டு. அதே போல தான் இந்த நாளில் நான் அந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நான் எண்ணிச்சு முழுதுமாய் விடுதலை. ஏதோ எத்தனை வருஷமாக நான் பாவமும் மரணமும் என்னை ஆண்டு கொண்டு இருந்தது, அது உண்மைதான். ஆனால் நான் முழுதுமாய் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நான் இப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ளே என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கட்டளைக்கு நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அங்கே இருக்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அதிலிருந்து முழுதுமாய் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். அப்படின்ற இந்த நாளில் நான் ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் எண்ணிச்சு நான் வாழணும். அதான் தேவன் இந்த நாளில் நம்மளுக்கு அதை விரும்புகிறேன், விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். 16ஆம் வசனம், ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக என்ன செஞ்சார்? கை கொடுத்தார். அதனால தான் அவர் தேவதூதருக்கு கை கொடுக்கல. ஏன் அப்படின்னா மரண பயத்தை நம்ம விடுதலையாக்கும்படிக்கு ரட்சிப்பை தரும்படிக்கு அவர் யாருக்காக கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு நினச்சி எனக்காக அவர் நினச்சி கை கொடுத்துருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எனக்குள்ளே கிரியை செய்தா, இந்த சுவிசேஷம் எனக்குள்ளே விடுதலை ஆக்கியிருக்கா என்று சொல்லும் பொழுது நான் என்ன அப்படின்னா என்னை ஆண்டவர் ரட்சிப்பை நான் நினைச்சல, அதை ஒரு பொருட்டாக நான் என்னலை, நான் குறித்து நான் கவலை இல்லாமல் இருக்கேன். அதை குறித்து ஆண்டவரை நான் ஒரு தெளிவு இல்லாமல் காண்றேன். இந்த நாளில் நீ எவ்வளவாய் என்னை ரட்சித்து எனக்காக நீ நினைச்ச மரணத்தை ருசி பார்த்துருக்க ஆண்டவரே, எனக்காக நீ உபத்திரங்கள் வழியாக வந்திருக்க ஆண்டவரே, எனக்காக நீ சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படாமல் நீர் எனக்கு நினைச்சிட மூத்த. எப்படி நான் இந்த மூத்த சகோதரன் சொல்ல முடியும்? நான் ரட்சிப்பே நான் காத்துக்கொள்ள முடியுதான். காத்துக்கொள்ளும் பொழுது தான் அவர் என்னுடைய சகோதரன் என்று நினைக்க முடியும், சொல்ல முடியும். எனக்காக அவர் என்ன செஞ்சார்? மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி எனக்காக அவர் என்னை போல மாம்சத்தை ரத்தத்தையும் நினைக்க விட இந்த சுவிசேஷம் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன கிரியை செய்து கொண்டே இருக்கணும். இதை நான் கிரியை செய்யும் பொழுது உண்மையாகவே நான் தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய ரட்சிப்பை நான் அதிகமாய் நான் மேன்மையாக எண்ணி இந்த உலகமெல்லாம் எனக்கு என்னச்சுன்னா குப்பையாகி நான் எந்த விதத்தில் நினைச்ச மாட்டேன், சோர்வேற மாட்டேன். அதான் பவுல் சொல்கிறார் கொரிந்தியர் எழுதும் பொழுது, நாங்கள் இவைகளெல்லாம் நாங்கள் எண்ணிச்சோம் தாராளமாய் பேசிக்கிறோம். ஏன்னா நாங்கள் சோர்வடையவே மாட்டோம். இவைகளெல்லாம் நாங்கள் எண்ணிச்சோம் தாராளமாக பேசுகிறோம், ஒரு நாளும் நாங்கள் நினைச்ச மாட்டோம். அப்படின்னா இதெல்லாம் நான் தாராளமாக ஏற்றுக்கொண்டு நான் தாராளமாக நான் அறிக்கை செய்யும்போது ஒரு நாளும் நினைச்ச மாட்டோம், சோர்வடைய மாட்டோம். அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய விடுதலை ஆக்கிறதுனால தான் நம்ம அநேகரை குறித்த ஒரு கசப்பு, அநேகரை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து, மரணத்தை குறித்து, நோயை குறித்து எல்லாம் நமக்கு பயம். அப்படின்னா எல்லாவற்றிலும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். அப்படி விடுதலையாக்கப்பட்டிருந்த நிச்சயமாக அந்த ரட்சிப்பு எனக்குள்ளே என்ன செய்து கிரியை செய்து கடைசியாக அந்த 14ஆம் வசனத்தை பார்க்கும். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. அவர் ஒரு பிரதான ஆசாரியராக தேவ காரியங்களை குறித்து இருக்கிறதுக்காக அவர் வசனம் என்ன சொல்லுது? எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு எவ்விதத்திலும் தன்னுடைய சகோதரருக்கு ஒப்பாக, எனக்கு ஒப்பாக அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒப்பாக மாற வேண்டியது, அவர் ஒப்பாக வேண்டும். ஏன் அப்படின்னா ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்கள் குறித்து இறக்கும் உண்மையான ஒரு பிரதான ஆசிரியர். அப்படின்னா என்னை போல அவர் மாறிட்டார். அதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒப்பாக வேண்டியிருக்கு எல்லா விதத்திலும். ஏன் அப்படின்னா என்னை போல மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த சத்தியத்தை உணரும்படியாக அவர் என்ன செய்யிருக்காராம்? நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டும், என்னை போல மாறுவதற்கு என்ன செய்ய அவர் முடிவெடுத்தார். அப்படி அந்த நாளில் ஆண்டவரே இந்த பாவம் மரணம் என்பதை நினைச்சிட்டும் விடுதலையாக்கட்டும், ரட்சிப்பு எனக்குள்ளே பூர்ணராகட்டும். அதான் கடைசி அவர் முடிக்குமே சொல்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய இருக்கார் வல்லவராக. அவர் தாமே சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவர். ஏன் அப்படின்னா நம்மை போல ஒப்பாக அவர் என்னச்சிக்க மாறி இருக்கார். மாறும் பொழுது தான் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். ஆண்டவர் என்னை போல மாம்சத்தை ரத்தையும் உடையாக்கார். அப்படி என்றால் அவர் நான் சென்ற பாதையில் தான் அவர் சென்றிருக்கார். அதான் அவர் சொல்கிறார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு அப்படி எழுதியிருக்கார், உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அவர் என்னை போல மாறிவிட்டார். எனக்காகவே அவர் எழுதிக்கார், சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கார். ஆண்டவரே இந்த நாளில் நான் எந்த விதத்திலும் எல்லா சோதனைகளும் நான் நினைச்சு விடுதலையாக்கணும். அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய எப்படி வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை போல நினைச்சிட்டார், மாறிட்டார். எனக்கு நினைச்சிட்ட கை கொடுத்துக்கார். தேவதூதர் கை கொடுக்கல, எனக்கு கை கொடுத்துக்காரு. மரணத்தை உத்தரித்துக்காரு. எனக்காக அவர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்காரு? உபத்திரப்பட்டிருக்காரு. அவர் தேவதூதருக்கு கை கொடுக்கவே இல்லை, எனக்காக. ஏன் அப்படின்னா நான் அந்த வழியாகவே வந்து அந்த ரட்சிப்பை குறித்து நான் கவலையோடு இருக்கணும். அப்படி கவலையற்றி இருப்போம்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கணும்?
இந்த ரட்சிப்பு நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது தான் உண்மையாகவே வேதம் சொல்வது போல எல்லாவற்றிலிருந்தும் அதை நம்ம என்ன விடுதலை ஆக்கியிருக்கணும். அந்த விடுதலை ஆக்கலை அப்படின்னா நான் பெற்ற ரட்சிப்பை குறித்து நான் என்ன செய்திருக்கணும், நான் உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ஏன்னா வேதம் அப்படி இல்லை. இந்த வேத வார்த்தைகள்லாம் நமக்குள்ளே என்னச்சுன்னா மாம்சமாகும். எல்லா வித பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து என்னச்சுக்க வெளிப்பட்டிருக்காரு. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் என்னை போல அவர் மாறி இருக்கார், எனக்காகவே எல்லாமே செய்திருக்காரு. அப்படி என்றால் நானும் அந்த பயத்திலிருந்து என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய எப்படி இருக்காரு, வல்லவராக இருக்கிறார். அப்படி இந்த வார்த்தைகள் நமக்குள்ள மாம்சம் விட்டு விடுதலையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க முடியாது. அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அனுதினமும் இதை நம்ம வேத வார்த்தைகளை நம்ம அதிகமாய் நாம் தியானிக்கும் பொழுது தான் அதான் வேதம் முதல் வசனமும் கடைசி வசனம் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டவரை விட்டு விழாதபடிக்கு அவர் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்தோம்னா அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கிறார். அவர் எபிரேயருக்கு எழுதும்போது அநேக காரியங்கள் சொல்லிக்கிறார், ஆகையாலும் சொல்லிக்கிறார். அப்படின்னு நம்ம அதை கவனிக்கிறோம். கடைசியில் முடியும் பொழுது அவர் எப்படி இருக்கார், வல்லவராக எனக்கு உதவி செய்ய அவர் எப்படி இருக்கார், வல்லவராக. ஆனால் நான் என்ன செய்யணும், கேட்டவரை விட்டு விலகாதபடி நான் எச்சரிக்கையாக இருந்த கவனிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா பயத்திலும் தேவன் நம்ம என்ன செய்வார், விடுதலையாக்க அவர் உண்மையில் இருக்கார். ஆனால் நான் இந்த நாளில் ரட்சிப்பை குறித்து நான் கவலையோடு இருக்கிறேனா, அதை குறித்து கரிசனையாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்.